அவன் ரொம்ப கணிசமாக ஒரு பேட்டி கொடுத்தார், பத்திரிக்கையில் அது வந்திருந்தது. தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு எப்பொழுதும் நன்றி உணர்வு உள்ளவர் அவர். தனக்காக தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்காக உழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள சாதாரண தொண்டனை கூட அவர் மதிக்கக்கூடியவர். அவர் யாரையும் தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு உதவியவர்களை உந்து சக்தியாக இருந்தவர்களை யாரும் மறப்பதில்லை. அதனால் அவர் சொன்னவர் கொஞ்சம் யோசிக்கணும். எங்கள் பகுதியில் ஒரு பழமொழி உண்டு, தான் திருடி பிறரை நம்பார் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அவருக்கு இருக்கிற குணமே அடுத்தவங்களுக்கு இருக்குன்னு அவர் நினைக்கிறார். அது தப்பு. முதல்ல உதாரணமாக சொல்லணும்னா, ஏறி வந்த அணியை எட்டி உதைக்கிற மனப்போக்குன்றது நாடறிந்த வெண்ண. ஏற்கனவே அவர் முதலமைச்சராக வர்றதுக்கு சின்னம்மா சின்னம்மா சின்னம்மான்னாரு. எந்த அம்மா அதுக்கு சொல்கிறாரா? அவர் போய் சொல்லலாமா அந்த வார்த்தையை, அப்பா அம்மா மறந்துடாதீங்கன்னு? அப்படி அல்ல. தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு இந்த நாட்டுக்கு உழைத்தவர்கள் அத்தனை பேரையும் நினைவிலே கூர்ந்து பெயர் வைக்கக்கூடியவர். பொதுவாக ஒரு மருத்துவமனைக்கு வருபவர்கள் நோயாளிகள் என்று சொன்னால் அவங்களுக்கு மனம் வருத்தப்படும் என்கிற காரணத்தினால் மருத்துவ பயனாளிகள் அப்படின்னு சொன்னாங்க. இதில் என்ன இலக்கண தப்பு என்ன, பொருள் தப்பு என்ன, கருத்து தப்பு என்ன இருக்குது? நான் கேட்குறேன். நான் ஒரு இலக்கியவாதி, எனக்கு தெரியும், அதனால் நான் சொல்கிறேன். அது எந்த வித தவறு இருக்குதா? பெயர் மாற்றம் செய்வது என்பது அந்தந்த காலகட்டத்திற்கு வந்தது. இப்போ ஒன்றும் இல்லை, திரையுலகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சுபிக்ஷா அப்படின்னு போடுவாங்க. இப்போ திரையுலகத்தில் என்ன போடுறாங்க? கிடைச்சா வணக்கம் தானே போடுறாங்க. ஒரு சின்ன விஷயம். அந்த காலத்தில் சுபான்னு போடுவாங்க. ஆனால் இப்போ திரையுலகத்தில் என்ன பண்ணுறாங்க? கடைசி கார்டு போடுவாங்க, வணக்கம்னு போடுவாங்க. அந்தந்த காலகட்டத்திற்கு மொழி வளர்ச்சி என்கிற பொழுது சில நேரங்களில் வடமொழி கலந்த மொழிகளெல்லாம் மாற்றி தூய தமிழில் பேர் வைக்கிறது உண்டு. எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ்க்கு அமைச்சர் ஏவா வேலு பதிலடி கொடுத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் குறித்து பேசுவதற்கு முன்பாக யோசித்து பேச வேண்டும் எனவும், தன்னை போலவே அனைவரையும் எண்ணுகிறார் இபிஎஸ் எனவும் அமைச்சர் ஏவா வேலு பதிலடி கொடுத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம்.